ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் முருங்கைக்காய் வெண்பூசணி சாம்பார் எப்படி அதிக சுவையோடு பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இந்த சாம்பார் ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, வெண்பொங்கல், ஊத்தப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான மேட்சாக இருக்குங்க. நம்ம இப்போ வழக்கமாக சாப்பிட்றத விட நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம பருப்பு வேக வச்சுக்க போகிறோம். என்ன மாதிரி பக்குவத்தில் இதுக்கு பருப்பு வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் 100 மில்லிகிராம் உலக்கில் ஒரு உலக்கு போட்டிருக்கேங்க. இப்போ இன்னொரு உலக்கு போட்டுக்கலாங்க. நான் 200 மில்லிகிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இது கழுவிட்டு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது கூடுதல் சுவை, கம்மன்னு ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எல்லாமே சாப்பிட்டுப்போம் இல்லையா ஹோட்டலில், அங்கே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்குங்க. இது வெந்தயம் சேர்க்குறதுனால தாங்க. இப்போ தண்ணி நம்ம 1 மடங்கு பருப்பு போட்டோம் அப்படி சொன்னால் 3 மடங்கு வர அளவு தண்ணி ஊற்றணும். நான் இந்த குக்கரில் 3 விசில் விட்டு உங்களுக்கு எத்தனை விசில் விட்டால் நல்லா வெந்து வருமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ 2 முருங்கைக்காய்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெண்பூசணி, அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் நம்ம காரம் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். மிளகாய் பொடி ரொம்பவே கம்மியாக சேர்க்க போகிறோங்க. அதனால் பச்சை மிளகாய் ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவிட்டு நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சுங்க முருங்கைக்காய்களை. இந்த முருங்கைக்காயோட வாசனை இறங்கி இந்த வெண்பூசணியோட வாசனையோடு கலந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இப்போ இந்த பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வந்துடணுங்க. ரொம்ப விதையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மசிஞ்சும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வெந்து வந்துடணும். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பருப்பை. நம்ம இந்த குக்கர்லேயே சாம்பார் வச்சுக்க போகிறோம். விசில் விட்டு இல்லைங்க, பாத்திரத்தில் தான் நம்ம இந்த குக்கர் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக. இது கடைசியில் தாளிக்க போகிறதில்ல, இது முன்னாடியே தாளிச்சிட போகிறோங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு திருப்பவும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் செய்யும்போது பார்த்திங்கன்னா வீடே கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போ 2 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்தாச்சுங்க. நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கி விட்டுக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவையாச்சும் இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணீங்க சாம்பார் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே இதே ஸ்டைலில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த டைமில் தாங்க சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அதுவுமே நல்லா வதங்கி வந்துடட்டும். இப்போ பாருங்கள், ஒரு லைட் ப்ரௌன் கலர் அளவுக்கு வெங்காயம் வந்த பின்னாடி நம்ம பூசணிக்காய்களை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் காய்கள் நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்காயாக இருந்தாலும் சரி, பூசணிக்காயாக இருந்தாலும் சரி, கணக்கெலாம் இல்லை. நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ போட்டாலும் சரி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக அந்த கண்ணாடி பதம் மாதிரி வரும் பாருங்கள் இந்த பூசணிக்காய், அந்த டைமில் இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தண்ணி கம்மியாக தாங்க விடணும். ஏன்னா அந்த வெண்பூசணிலேருந்து நீர் விட்டு வரும். அதனால் நம்ம சாம்பார் நம்ம வைக்கும்போதே பார்த்திங்கன்னு சொன்னால் கெட்டியாக இருக்கிற மாதிரியே வச்சுருங்க. இப்போ முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளிகளையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாதி தாளிக்க போட்டோம். இப்போ இந்த பாதி வெங்காயத்தை இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாயை எடுத்து சேர்த்தாச்சுங்க. நீல வாக்கில் நான் கீறி வச்சுருக்கேங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் அதிகமாக போடக்கூடாதுங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இது சரியான முறையாக இருக்கும். அதிகமாக சேர்க்கக்கூடாது மிளகாய்த்தூள். இப்போ கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ சும்மா அதை மூடி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான கம்மன் வீடே மணக்கக்கூடிய சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதை கரைச்சி வச்சுட்டு நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கணுங்க.
நான் வந்துட்டு புளி வந்துட்டு சாம்பாரில் ஊற்றுனதை இதில் காட்ட மறந்துட்டேன். இப்போ வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அந்த புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு சாம்பாரில் சேர்த்து கொதிக்க விட்டாச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. வீடே கம்மன்னு ஒரு நல்ல ஒரு வாசனையோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்பூசணி முருங்கைக்காய் சாம்பார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.